இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் கிராம மக்களை சந்தித்து பேச அனுமதி கோரி காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் தவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இதேபோல காஞ்சிபுரம் எஸ்பி அலுவலகத்திலும் மனு அளிக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே அந்த கட்சியின் மாநில பொருளாளர் அனுமதி கோரி மனு அளித்திருந்த நிலையில் விடுமுறையை காரணம் காட்டி ஆட்சியர் மற்றும் எஸ்பி தரப்பில் அனுமதி வழங்க காலம் தாழ்த்தப்பட்டு வருகிறது. கிராம மக்களை சந்திக்க வரும் 19 அல்லது 20ஆம் தேதி அனுமதி கோரப்பட்ட நிலையில் தற்போது வரை அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அனுமதி கோரப்பட்ட தேதிக்கு இன்னும் ஓரிரு நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் தவேக தலைவர் விஜய் கிராம மக்களை சந்தித்து பேசும் வகையில் ஏகனாபுரம் அம்பேத்கர் திடல் அருகே உள்ள 5 ஏக்கர் நிலத்தை தயார்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜேசிபி வாகனத்தை கொண்டு முட்புதர்களை நீக்கி நிலத்தை சமன் செய்யும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி பந்தல் அமைப்பது, விஜய் கிராம மக்களுடன் பேசும் வகையில் மேடைகள் அமைப்பது உள்ளிட்ட பணிகளிலும் தவேகவினர் தீவிரம் காட்டி வரும் நிலையில் காவல்துறை அனுமதி வழங்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆனால் காவல்துறையின் அனுமதிக்கு முன்பாகவே விஜய் வருகைக்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் கிராம மக்களை விஜய் சந்திப்பது உறுதி என்றே தோன்றுகிறது. ஒருவேளை காவல்துறை அனுமதி மறுக்கப்படும் பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெறுவதற்கான ஏற்பாடுகளையும் தவேக செய்திருப்பதாக தகவல் கசிகிறது. இதனிடையே சந்திப்பு நடைபெறக்கூடிய இடத்தில் நடைபெற்று வரும் பணிகளை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ள இடத்தில் விவசாயம் பயிரிடப்படும் நிலங்கள் விவரம், நீர்நிலைகள் உள்ளிட்ட தகவல் குறித்து கேட்டறிந்த புசி ஆனந்த் அங்கிருந்த நீர்நிலைகளையும் நேரில் பார்வையிட்டார். எந்த வகையான போராட்டத்திலும் பங்கெடுக்காமல் விஜய் அறிக்கை அரசியல் செய்து வருவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் கட்சி தொடங்கி முதல் முறையாக விஜய் போராட்ட களத்தை பார்க்க தயாராகி உள்ளார் என்றே சொல்ல வேண்டும். தவேக மாநாட்டிலேயே பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் பரந்தூர் போராட்ட குழுவினரை சந்திக்கும் விஜய் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மட்டுமன்றி அரசியல் கட்சிகளிடையேயும் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. இதற்கிடையே பரந்தூர் செல்லும் வழியில் தவேக தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்குமாறு அந்த கட்சி சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. விஜய் செல்லும் போது கூட்டம் அதிகளவில் கூடும் என்பதால் நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளதையும் சந்திப்பு பணிகளை தவேக தீவிரப்படுத்தியுள்ளதையும் பார்க்கும்போது காவல்துறை அனுமதி அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் விஜய் களத்தில் இறங்குவது உறுதி என்றே அக்கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனிடையே அம்பேத்கர் திடல் அருகே பொது மைதானத்தில் கூட்டத்தை நடத்த காவல்துறை அனுமதி மறுக்கும் பட்சத்தில் தனியார் திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து அதில் கூட்டத்தை நடத்தும் வேலைகளும் நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் விஜயின் முதல் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்குமா அல்லது அத்துமீறி கூட்டத்தை கூட்டியதற்காக விஜய் கைது செய்யப்படுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.